கைதான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு நீதிமன்றம் பிணை. மாணவி வித்யா படுகொலை குற்றவாளி சிறையில் தற்கொலை. எரிபொருளின் விலைகளில் வீழ்ச்சி. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுங்கள். சுகாதார அமைச்சு அறிவுறுத்தல். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் யோன் நடுப்பகுதியில் வெளியாகும். 25 லட்சம் டாலர் திருட்டு. நீதிமன்றம் புதிய உத்தரவு. அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் இந்திய பிரதமருடன் சந்திப்பு. வணக்கம். இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கொழும்பு கடவளை நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவித்தது. முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச இன்றைய தினம் மே 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக வந்தவரை விசேட போலீஸ் குழு கைது செய்தது. அவர் இன்று பிற்பகல் கடவளை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நீதவான் அவரை பிணையில் செல்ல அனுமதித்தார். கடந்த மே மாதம் 18ஆம் தேதி பத்ரமுலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு தூபியில் அஞ்சலி ஒத்திகையை குழப்ப முயன்றார் என்ற குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளி ஒருவர் சிறையில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். 46 வயதான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் கடந்த 2015 மே மாதம் 19ஆம் தேதி பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த மாணவியான சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை தொடர்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் 3 உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். அவர்களுக்கு எதிராக நடந்த வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் ட்ரையல் அட்பார் முறையில் 2017 செப்டம்பரில் தீர்ப்பு வழங்கியது. இருவருக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்படாமையால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். ஏனைய 7 பேருக்கும் மரண தண்டனையும் 30 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக 7 பேரும் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தனர். 5 நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு அவர்களின் தண்டனையை கடந்த மே மாதம் 6ஆம் தேதி உறுதி செய்தது. எனவே தண்டனை தீர்ப்பை மீளவும் உறுதி செய்வதற்காக குறித்த வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று அழைக்கப்பட்டது. இதற்காக அவர்கள் அனைவரும் நேற்று தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் இன்று காலை சிறையில் குளிக்க சென்ற ஜெயக்குமார் அங்கு தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். இவரின் 2 சகோதரர்களும் மாணவி படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டனர். ஒருவர் குற்றம் நிரூபிக்கப்படாமையால் விடுதலை செய்யப்பட்டார். தண்டனை பெற்ற மற்றொரு சகோதரர் நோய் காரணமாக சிறையில் உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெயின் விலை 5% வீழ்ச்சியடைந்தது. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் விரைவில் கைச்சாத்தாகும் என்ற நம்பிக்கையை அடுத்தே இன்றைய தினம் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்தது. இன்றைய தினம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $99.41 இருந்து $92.49 குறைவடைந்தது. எனினும் ஒப்பந்தம் ஒன்றை அவசரமாக நிறைவேற்ற வேண்டாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டார். மேலும் தாக்குதலை நிறுத்துவது தொடர்பில் இஸ்ரேல் இந்த உத்தரவாதத்தை வழங்காத நிலையில் இந்த விவகாரங்களில் குழப்பம் நீடிக்கிறது. ஆகவே கச்சா எண்ணெய் எரிவாயுவின் விலைகள் முன்னைய விலைகளுக்கு திரும்புவதற்கு மேலும் காலம் எடுக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இலங்கையின் பல பகுதிகளிலும் மூளைக்காய்ச்சல் அறையுறையுள்ள நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். ஆகவே பொதுமக்கள் தமது சுகாதாரம் பாதுகாப்பில் மிக கவனம் எடுக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அடையாளம் காணப்பட்டுள்ள நோயாளர்கள் குறித்து சுகாதார அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்ஷக விஜயமுனி குறிப்பிட்டார். இந்த நோயாளர்கள் முதலில் மாத்தரை தெனியாய பகுதியில் கண்டறியப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ரிபில் கஸ்கட தேத்துலாவை கண்டி ஆகிய பகுதியிலும் பதிவாகினர். மூளைக்காய்ச்சல் அறிகுறிகளில் நோயாளிகளில் அவதானிக்கப்படுகின்ற போதிலும் இது ஓர் இன்ஃபுளுவன்சா வகையை காய்ச்சல் என்று மருத்துவரும் சுகாதார பிரதி அமைச்சருமான கன்சக விஜயமுனி தெரிவித்தார். இந்த நோய் ஏனைய பகுதிகளுக்கு பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான அறிகுறிகளாக காய்ச்சல், தலைவலி, வாந்தி மற்றும் குமட்டல், கழுத்து விரைப்பு, சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாமை ஆகியவைகளை குறிப்பிடலாம். இதேவேளை அணுக்கமான தொடர்பு, அசுத்தமான குடி தண்ணீர் மற்றும் நேரடி உடல் ரீதியான தொடர்பு மூலம் இந்த நோய் பரவக்கூடும். இந்த நோய் பரவுவதை தடுப்பதற்காக பாதுகாப்பான குடி தண்ணீரை மாத்திரம் அருந்துதல், முகக்கவசம் அணிதல், மக்கள் நெரிசல் மிக்க பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்த்தல் ஆகிய வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார்.
2025 ஆண்டுக்கான காப்போத்து சாதாரணதர பரீட்சை முடிவுகள் ஜூன் மாத நடுப்பகுதியில் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்தது. பரீட்சை முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் குறித்து பதிலளித்த பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லேனுக்கே முடிவுகள் வெளியிடப்படும் திட்டவட்டமான திகதியை தற்போது அறிவிக்க முடியாது என தெரிவித்தார். இருப்பினும் ஜூன் நடுப்பகுதியில் சாதாரணதர பரீட்சை முடிவுகளை வெளியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2025 காப்போது சாதாரணதர பரீட்சை கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்கு 4,51,463 பரீட்சார்த்திகள் தோன்றியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு துறைசாருக்கு சொந்தமான 25 லட்சம் அமெரிக்க டாலர் திருட்டு தொடர்பில் கோட்டை நீதிவான் நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய கணினிகள் மற்றும் மின்னணு சாதனங்களை உடனடியாக பரிசோதனைக்கு உட்படுத்தி அது குறித்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா சென்றுள்ள அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த பேச்சில் வர்த்தகம், பொருளாதார பிரச்சினைகள் மாத்திரமில்லாமல் பிராந்திய மற்றும் உலக அமைதி, பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டன என தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது விசேட செய்தியாளருடன் வெளிவிவகார அமைச்சரை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைதான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு நீதிமன்றம் பிணை. மாணவி வித்யா படுகொலை குற்றவாளி சிறையில் தற்கொலை. எரிபொருளின் விலைகளில் வீழ்ச்சி. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுங்கள். சுகாதார அமைச்சு அறிவுறுத்தல். சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் ஜூன் நடுப்பகுதியில் வெளியாகும். 25 லட்சம் டாலர் திருட்டு. நீதிமன்றம் புதிய உத்தரவு. அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் இந்திய பிரதமருடன் சந்திப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். செய்திகள் சார்ந்த மேலதிக விடயங்களை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.